வைக்கணும், என் அடியானுக்கு நான் உணர்த்தணும். இது ஒரு இரண்டாவது ரிவாயத். மூன்றாவது ரிவாயத் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நரகத்தின் கடைசியாக இருக்கிறார். அல்லாஹ்வின் பக்கம் கடைசியாக காஃபிரோடு அல்லாஹ் அவனை போட்டிருப்பான். அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புவான். யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறது. யா எனக்கு வெட்கமா இருக்கு, காஃபிரோடு என்னைய போட்டிருக்கிறியே, இறை மறுப்பாளனோடு என்னை போட்டிருக்கிறியே, என் முகத்தை கொஞ்சம் இந்த காஃபிர்களை விட்டு என்னை தனியா வெளியே கொண்டு வந்துறியா அல்லாஹ். அவங்க எல்லாம் என்னை கேலி அடிக்கிறாங்க, நாங்கெல்லாம் காஃபிரா இருந்தோம், ஈமான் கொண்டிருந்தும் இப்படி கிடக்கிறீன்னு சொல்லி கேலி அடிக்கிறாங்க. யா அல்லாஹ், என்னை வெளியே கொண்டு வந்துறேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் அவனுக்கு தான் ஒரு பெரிய உலகத்தை வச்சிருக்கிறான். நான் பின்னாடி சொல்றேன், நேரா எடுத்து நஹ்ருல் ஹயாத்ல முக்கிய அல்லாஹ் அனுப்ப தெரியாதா? அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பாருங்கள். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே சங்கையான பாசமான உன் ரப்பை விட்டு நீ எங்கே விரண்டு ஓடுகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம் மீது வைத்த பாசத்தை பாருங்கள், அந்த கடைசி அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள். அல்லாஹ் கேட்பான், சத்தியமா நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்க மாட்டியே? சத்தியமா இப்னு ஆதமின் மகனே, உன்னை நான் இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன், அதுக்கு பிறகு நீ சத்தியமா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியே? உனது கண்ணியத்தின் மீது சத்தியம், உனது அழகின் மீது சத்தியம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் முதல்ல இங்கிருந்து நீ வெளியே தூக்கி போட்டோன்னு அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் கூறினார். அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அந்த சொர்க்கத்தில் நாம் அமர்ந்து விட்டால், அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எம்மையும் அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டால், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த நரகவாசியினுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாம் நட்டிடுவானா ஒரு இடத்துல.